ஹாய் கைஸ், இன்றைக்கி நானும் எங்கள் அப்பாவும் கட்டா குஸ்தி 2 மூவி பார்க்க போயிருந்தோம் கைஸ். இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் நிறைய காமெடி சீன்ஸ் எல்லாம் இருந்தது அண்ட் எல்லோரும் ஃபேமிலியோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் கைஸ். இந்த சொசைட்டியில் ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும் இல்லாமல் ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கிறதும் நார்மலைஸ் பண்ணுற மாதிரி இந்த மூவி இருந்தது கைஸ். நிஜமாகவே ஒரு நல்ல ஸ்டோரி தான். அண்ட் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், செல்ஃப் டிஃபென்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஒய்ஃபோட சக்ஸஸ்க்கு பின்னாடி ஹஸ்பண்ட் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த படத்தில் நல்லாவே எடுத்து காட்டியிருந்தாங்க கைஸ். அப்புறம் மூவியில் இன்டர்வல் டைம் வந்துருச்சு. எங்கே எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கணுன்ற பயத்துலேயே எங்கள் அப்பா தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணுறாங்க கைஸ். படம் முடியல, இன்டர்வலுக்கு போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வாங்க. படம் முடியல, இன்டர்வல் போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வாங்க. போங்க போங்க, எந்திரிங்க. தூங்கிட்டு இருந்த அப்பாவை அடித்து எழுப்பி ஸ்நாக்ஸ் வாங்க கூப்பிட்டு போய் பாப்கார்ன், சிப்ஸு, ஐஸு, ஜூஸு எல்லாம் வாங்கி சாப்பிட்டாச்சு கைஸ். அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே விளையாடிக்கிட்டு இருந்தோம் படம் போடுற வரைக்கும். எல்லாத்துக்கும் மேலே இந்த மூவியோட மெயின் ஹைலைட்டே அந்த அப்பா பொண்ணு பாண்டிங் தான் கைஸ். அதுதான் அல்டிமேட்டான சீன்ஸ். ஒரு அப்பா பொண்ணு எப்படி இருக்கணும், அப்பா பொண்ணுக்கும் நடுவில் இருக்கிற பாண்டிங், அப்பா பொண்ணுக்கு நடுவில் இருக்கிற பாசம், அப்பா பொண்ணு மேலே வச்சுருக்கிற அன்பு, பொண்ணு அப்பா மேலே வச்சுருக்கிற அன்பு எல்லாமே இந்த மூவியில் இருந்தது கைஸ். நிஜமாகவே எனக்கு இந்த மூவிலேயே அப்பா பொண்ணு கான்செப்ட் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. மூவி ஸ்டார்டிங்லேயும் சரி கிளைமேக்ஸ்லேயும் சரி ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்ஸுக்கு குறைச்சலே இல்லை கைஸ். சூப்பராக இருந்துச்சு. இந்த மூவிக்கு நான் ரேட்டிங் கொடுக்குறதா இருந்தால் 10க்கு 8 கொடுப்பேன் கைஸ். பிகாஸ் இதில் அப்பா பொண்ணு பாசம் நிறையவே இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை கைஸ்.